ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திரு என் செல்லமே. ஆம், இப்போது உனக்கான அதிர்ஷ்டம் தரும் நாளாகவும் இந்த நாள் அமைந்துள்ளது. கையில் இருந்ததை எல்லாம் இழந்து கடன்பட்டு மீள முடியாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குமுறலோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கிறாய். கலங்காதே, அதிலிருந்து விடுவிக்கத்தான் உன்னிடம் உன் சாயப்பா நான் பேசிக்கொண்டுள்ளேன். நீ பிறர் பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கிக்கொண்டு விட்டாய். பிறரது பொய்யான வார்த்தைகளை உண்மை என நினைத்து உன்னுடைய பொன் பொருளை எல்லாம் இழந்து விட்டாய். சிரிக்க சிரிக்க பேசி ஏமாற்றி விட்டார்கள் உன்னை. மேலும் உன்னை கடனிலும் தள்ளிவிட்டார்கள். இப்போது பல யோசனைகள் நீ இருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். பயப்படாதே, உன்னை மீட்டு உனக்கு நன்மை செய்யவே உன் சாயப்பான் உன் கூடவே வந்துள்ளேன். உன் சாயப்பா சொன்னால் அதை நடத்தி காட்டுவேன். உன் குடும்பம் கலங்கி நிற்கக்கூடாது. கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது என் செல்லமே. துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது பலத்தோடு உனக்கு இழந்ததை அனைத்தும் தர வந்துள்ளேன். போனதெல்லாம் போகட்டும், கடந்தவை எல்லாம் கடந்து சென்றதாகவே இருக்கட்டும். ஆகவே முதலாக வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல புத்துணர்வோடு எழுந்திரு. துடிப்போடு எழுந்து நில். இதுவரை எதையும் சுயமாகவும் சம்பாதிக்கவும் இல்லை. நீ எதையும் இழக்கவும் இல்லை. எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள். இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என திட்டமிடு. இன்றுதான் என் தொழிலின் ஆரம்ப காலம். இன்றுதான் நான் ஒரு ரூபாயை கூட என் கண்களால் முதலாக பார்க்கப் போகிறேன் என்று நினைத்து எழுந்துவிடு. நிச்சயம் நீ ஜெயிக்கலாம். நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் பொன்னிறத்தில் ஒளிர்கின்ற ஒரு ஜோதியை நீ பார்ப்பாய், தரிசிப்பாய். இனி நீ கடன் தரமாட்டாய், நீ கடன் தருவாய். நீ வாரி வாரி இறைத்தும் உன் பொருட்கள் உன்னை விட்டு நீங்காது. நீ சின்னதாக தொழில் தொடங்கு அல்லது ஒரு புதிய வேலையை செய். நீ செய்து கொண்டிருந்த தோல்வியில் முடிந்து போன வேலையை மீண்டும் துவங்க செயல்படுத்து. இனி நீ எதை செய்தாலும் தோற்கப் போவதில்லை. வெற்றி உன் வாசல் படியில் தட்டப் போகிறது. இதுதான் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று நான் கூறினேன். உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது. என்னை நீ நினைத்து ஒரு ரூபாயை எடுத்து ஒரு துணியில் காணிக்கையாக கட்டு. இதுவே நான் உன்னோடு செய்கின்ற உடன்படிக்கையின் அடையாளம். இனி உனது வாழ்க்கை எல்லாம் ஜெயம்தான். எப்போதும் உன் பக்கமே தான் இருக்கும் ஜெயம். நீ தொட்டது எல்லாம் துளங்கும் என் செல்லமே. அதிர்ஷ்டத்தின் வாசனை மட்டும் நீ நுகரப் போகிறாய். அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும் போது தயவு செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே. என்னை மனதில் நினைத்து கொண்டு உன் உழைப்பை துவங்கு. இனி தோல்வி என்பது உன் வாழ்நாளிலே கிடையாது. இனி உன் வாழ்வில் ஜெயம் தரும் சாயப்பாதான் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து விட்டேன். எப்படி உன்னை மாற்றிக்கொள்ளச் சொல்லி உள்ளேன், எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளேன், அதேபோல் நடந்து கொள். உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா என ஆராய்ந்து அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள். சரியில்லை என்றால் நீ விலகிவிடு. அப்போதுதான் நீ செய்யும் செயல் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். சோர்வாகவே இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு செயல்படு. அதை பொறுமையோடு செய். அவசர முடிவு எடுத்து விடாதே. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இராமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படு என்றுதான் உன் சாயப்பா உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். அப்படி இருந்தால் உனக்கான தோல்வி வரவே வராது. நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்படு. உன் வாழ்வில் வந்துள்ள அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள். தவற விட்டு விடக்கூடாது என் செல்லமே. அதேபோல்தான் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய். பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. நான் ஈடுபாடோடு தான் செய்கிறேன், ஆனால் அப்போதும் வெற்றி பெற முடியவில்லை என்றுதானே புலம்புகிறாய். கவலைப்படாமல் செவ்வனே நீ உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும்.
தொடர்ந்து நீ அடைந்து வரும் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய். அதற்காக நீ செய்யும் செயல்களை நம்பாமல் செய்தால் எப்படி? சற்று யோசித்துப்பார். உன் சாயப்பா என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன் உன் சாயப்பா. நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாதே, உன்னை கைவிட மாட்டேன். நீ எந்தவித சந்தேகமும் கேள்வியும் எழுப்பாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். அப்படி இருக்கும்போது உலக அனுபவங்களை எல்லாம் எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றியுடன் இருப்பார்கள். அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்றி சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயற்சி செய்து பார்த்தால் உனது துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் உன் சாயப்பா நான் துணையாக நிற்பேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்புறம் என்ன, மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம். எல்லாவற்றையும் கொஞ்சம் நிதானமாக யோசி, பொறுமையாய் இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு. இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். பின் அதுவே கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லைதான், ஆனால் அது கோபமாய் வெளிப்படச் செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று அழகாக சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள். பிறகு என்ன, உனக்கு கெட்ட பெயர்தான் ஏற்படும். அதனால்தான் உன் சாயப்பா சொல்வதை கேள். கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரித்துக்கொள். அது உன் மனதை சரி செய்துவிடும். உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான், அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் மனதை ரணமாக்கி விட்டார்களே, அந்த வலி என்ன என்று உனக்குத்தான் தெரியும் தானே. அந்த ரணமான காயத்துக்கு நான் மருந்து தருகிறேன் உன் சாயப்பா. எனக்கு என் பிள்ளைகள் மற்றவர்கள் போல் பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான். உனக்காக உன்னை எல்லாவுமாக பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏனால் உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் கண்டிப்பாக ஏற்றுவேன். நீ எனது செல்ல பிள்ளை. எனது அனுமதியின்றி உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்து வருகிறேன் உன் சாயப்பா. ஆகையால் உன் நிலை நிச்சயம் உயரும். இனிமேல் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதாகத்தான் இருக்கும், நன்மையாகத்தான் இருக்கும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதை இனி எல்லாம் சொர்க்கமாகத்தான் இருக்கும். என் கருணை பார்வை இனி உன்னிடமே இருக்கும். புன்னகையோடு இரு. நிலையில் நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். ஆம் செல்லமே, உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.